பிரீத்திங் நார்மலா தான் இருக்கு. ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்துடலாம். இந்தாங்க, இதை இன்ஜெக்ட் பண்ணிடுங்க. டாக்டர், மாயாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. பிரீத்திங் கூட நார்மலா ஆயிடுச்சு. ஆக்சிஜன் கூட ரிமூவ் பண்ணிட்டோம். எப்படியும் சீக்கிரமா கான்ஷியஸ் வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் போய் பாருங்க. ஆ, கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இந்த சீனோ மாயா குணமாகி வரணும்னு வேண்டுதல் வச்சுட்டு வந்திருக்கோம். நல்லபடியா குணமாயிடுவா. டாக்டரும் நம்பிக்கையோட தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் உள்ள போய் அவளுக்கு திருநீர் வச்சுட்டு வரட்டா? பெரியம்மா, மாயா, மாயா, தனா, மாயா கண்ணு முடிச்சிட்டா. போ, எல்லாரையும் கூட்டிட்டு வா சீக்கிரம். சீனு மாமா, மாயா கண்ணு முடிச்சிட்டா. நீ அடிபட்டு கிடந்தத பசங்க எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. பதறி அடிச்சிட்டு நான் ஓடி வந்தேன். நீ அங்க தலையில காலெல்லாம் அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்த. அத பார்த்து எனக்கே மயக்கம் வந்துருச்சு மாயா. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா. நீ கண்முழிக்கு வந்தா போன உசிர் திரும்பின மாதிரி இருக்கு. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் உசிரோடவே இருக்க மாட்டேன் மாயா. என்னடா குழந்தை மாதிரி அழற? அழாத. நீ இருக்கிறப்போ எனக்கு என்ன ஆயிடும்? அழாத. மாயா, இரு இரு, எதுவும் பேசாத. தண்ணி குடி. நடக்க முடியுமா? பழையபடி நான் டான்ஸ் ஆடுவேனா? என்னோட நினைப்பெல்லாம் டான்ஸ் ஸ்கூலை பத்தியும் அந்த பசங்களை பத்தியும் டான்ஸ் போட்டியை பத்தி மட்டும்தான் இருக்கு. நீ அத பத்தி எல்லாம் நினைக்காத மாயா. நீ அந்த போட்டியை மறந்துடு. இப்போதைக்கு நீ எழுந்து நடந்தாலே போதும் மாயா. என்னால காலை அசைக்க கூட முடியலடா. நீ சொல்ற மாதிரி என்னால நடக்க முடியுமான்னு கூட தெரியல. ஐயோ மாயா, நீ ஒண்ணும் பயப்படாத. டாக்டர் கால்ல பிராக்சர்லாம் ஆகலன்னு சொன்னாங்க. பலமா அடிபட்டு வீங்கிருக்கு, மத்தபடி ஒண்ணும் இல்ல. நிச்சயமா உன்னால நடக்க முடியும் மாயா. ஆனா அந்த போட்டியில கலந்துகிட்டு ஆட முடியுமான்னு கேட்டா அதுக்குள்ள சரியாகுமான்னு தெரியல. நீ அழாத.
இந்தா நீ சாப்பிட்டியா? நீ முதல்ல சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடு. உயிரென நான் இருப்பேன் அன்பே இனிமேல் உன்னிதழ் விழுந்தாய் ஓர் விதையென நான் எழுந்தேன் உயிரே உன் உயிரென நான் இருப்பேன் அன்பே இனிமேல் உன் இதழினில் நான் சிரிப்பேன். சீனு, ஆ? என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம். சச்சே, இதுல என்னமா கஷ்டம்? ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்க. நீ என்னோட தேவதை மாயா. நான் தானே உனக்கு இதெல்லாம் செய்யணும் மாயா. நீ முதல்ல கண்ணை மூடி தூங்கு.